ஷாமண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வேலை கிடைச்சதுக்கு ஸ்வீட் எல்லாம் இல்லையான்னு கேட்டதுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வாங்க தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சு? சும்மா மாப்பிள்ள மாதிரி சுத்திட்டு இருந்துட்டு இப்ப திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குற டென்ஷனா? எனிவே கங்க்ராட்ஸ். வேண்டாம்க்கா, என்ன வாழ்த்தாத. எனக்கு பிடிக்கல, எனக்கு எதுவுமே பிடிக்கல. அதான் ஏன்? ஆசையாக காலையில் ஸ்வீட் வாங்கி வச்சிருந்தேன், சாயங்காலம் உங்களுக்கு கொடுக்கலான்னு. ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஒரு சம்பவம். ரொம்ப அப்செட் ஆகிட்டக்கா. என்னாச்சு? அதுவா, தினேஷ் வந்தா இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு. மாமா கடிக்கிறான் பாரு சோப்பு. உன் வீட்டு சோப்பு என் வீட்டு சோப்பு இல்லை, டன் டன்னா அடிக்கிறான். நீ போடுற ஜால்ராவும் நான் போடுற தாளமும் எல்லாம் அவன்கிட்ட பிச்சை வாங்கணும். அவன் உன்னை விடவா நடிக்கிறான்? என்ன பண்றது, அவன் கேரக்டர் அப்படி அமைஞ்சு போச்சு. என்ன அவன் மிஞ்சிட்டாடா பாருங்களேன். மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு அவரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அக்கா, புருஷன் இருக்காரு சரியான தத்திக்கா, மண்ணு உம்மன்னு இருக்கிற ஊமை கொட்டான் தம்பிக்கா. அப்பா அப்பான்னு பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி அலையிறாரு. அந்த ஆள் வந்து இதுக்குமே லாய்க்கல. டேய், என்னடா வாய் நிலுது? பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை இல்லாம இருந்தா இருந்தாலும் அவர் என்னோட புருஷன், அதை மறந்துடாத. உன் புருஷனை மட்டும் இல்ல, உன்னையும் திட்டுவேன். நீ வேஸ்ட் தான். அந்த ஆள் ஆபீஸ்ல எடுபடியா இருக்காரு, நீ மாமனார் வீட்டுல வேலைக்காரியா இருக்க. உன் மாமனார் பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்க. ஷாமண்ணா, this is the limit. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அபிராமி அக்கா கொடுத்தது, மறந்துட்டு பேசாத. எனக்கு என்ன அக்கா பத்தி பேசணும்னு ஆசையா? இதை பாரு ரம்யா, நான் நினச்சிருந்தா பெரிய கம்பெனியில் 25,000 ரூபா சம்பளத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் இப்போ கம்மி சம்பளத்தில் மாமாவோட கம்பெனியில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக இருக்கேன். இதெல்லாம் எதுக்காக? அக்காவோட பிளான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே. டேய், அந்த தினேஷ் ஆஃபீஸ்க்கு வரட்டும், சோப் போடட்டும், என் மாமனாரும் மாப்பிள்ளைன்னு மயங்கட்டும். அதனால உனக்கு என்னடா? என் வீட்டுக்காரர் அவர் அப்பா பேச்சு கேட்கறதுனால நமக்கு என்ன வந்தது? நம்ம வேலையை கவனிப்போம். நீ இன்னைக்கு அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, ஆனா போக போக அந்த கம்பெனியோட டைரக்டர். ஆமா, இப்படி ஏதோ சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்றது என்னடா, செய்றேன். இத பாரு ஷாம், இப்ப நல்ல காத்து உன் பக்கத்தான் வீசுது. எப்படிக்கா? ஆமா, இந்த ஆர்கே என்னமோ தினேஷ் தன்னோட மாப்பிள்ளைன்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அனிதா, தினேஷ் வேண்டாம், எனக்கு அர்ஜுன் தான் பிடிக்குன்னு சொல்றா. அப்படியா? ஆமாடா, அந்த அனிதாவை வச்சு நான் ஒரு கேம் விளையாட போறேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். நிச்சயமா. இப்பறதுக்கு ஸ்வீட்டா? இந்தா. அம்மா, நேரமாச்சுமா, நான் போயிட்டு வந்துறேன். சரி. அர்ச்சனா, போயிட்டு வந்துறேன். சரிண்ணா. டேய் தினேஷ், உன்னை இப்படி பாக்குறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் பார்க்காம நான் செத்து இருந்தேனா? என்னம்மா நீ? எல்லாம் நல்லபடியா போகும்போது நீ ஏன் பழைய விஷயத்தை கிளற? இல்லடா, உன்னை எப்பவும் போதையில தான் பாத்திருக்கோம். இப்ப தெளிவா இருக்க இல்ல? ஏமா, உன் கண்ணே அண்ணன் மேல பற்றும் போல இருக்கு. அண்ணே, ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா வா, நானே என் கையால உனக்கு சுத்தி போடுறேன். என்ன கிண்டல் உனக்கு? வரேம்மா. அம்மா, சொல்ல மறந்துட்டனே, நேத்து மாமாவை போய் பார்த்தேம்மா. சந்தோஷத்துல அப்படியே கட்டி பிடிச்சிட்டாருமா. நீதான்டா என் மாப்பிள்ள, என்ன வேணாலும் கேளு, செய்றேன்னு சொன்னாரு. ஆஹா, அந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்கலையே. சும்மா இருடி. ஏன் தினேஷ், நீ போய் மாமாவை பார்த்து சரி, ஆனா இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் அனிதா பண்ண பிரச்சனை தானே. அதனால நாம நன்றி சொல்லணும்னா அனிதாவுக்கு தான் சொல்லணும். நீ போய் முதல்ல அவளை பாரு. இங்க பாரு, என்ன இருந்தாலும் அவ உனக்கு மனைவியா வரப்போறவ தானே. சரிம்மா, போய் பாக்குறேன். குறுக்க பூந்து பேசுறதுக்கு மன்னிக்கணும். நீங்க எல்லாருமே மாமாங்கிறீங்க, அனிதாங்கிறீங்க, அவங்களுக்கு நன்றிய மாலையா போடணும்னு சொல்றீங்க. எல்லாம் கரெக்ட், நான் வேணான்னு சொல்லல. ஆனா திருவிழா சந்தடியில சாமியை மறந்தா மாதிரி நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முக்கியமான ஆளை மறந்துட்டீங்க. நம்ம வீடு தேடி நமக்காக ஹெல்ப் பண்ண வந்த சாந்தி அக்காவையும் கார்த்திக் அத்தானையும் அவமானப்படுத்தி அனுப்புனீங்களே, ஞாபகம் இருக்கா? உங்க மகன் ஒழுக்கமானவன்னு உங்க அண்ணனுக்கும் உங்க அண்ணன் மகளுக்கும் நிரூபிக்கணும். ஏன் பிள்ளை ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு மாமா அண்ணனை பார்த்து மாப்பிள்ளைன்னு சொல்றாருன்னா அதுக்கு மூல காரணமே சாந்தி அக்கா தான். அவங்க மட்டும் சீதா கிட்ட போய் பேசல, இன்னைக்கு நீ இல்ல, அண்ணன் இல்ல, நானும் இல்ல. சாந்தி அக்கா அவ்வளவுதான். அம்மா, நீங்க உயிர் பொழைச்ச, அதை மறந்துடாத.
மறந்த நமக்கு தான் பாவம் ஒட்டிக்கும். அதனால அண்ணே, நீ அனிதாவை பார்க்க போனீன்னா அங்க போய் முதல்ல சாந்தி அக்காவை பார்த்து தேங்க்ஸ் சொல்லு. அதுதான் நம்மளோட பண்பாடு. புரியுதா? கரெக்ட் அர்ச்சனா. நான் முதல்ல போய் அனிதாவை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி சாந்தி அக்காவை பார்த்து பேசணும். அவங்க ரொம்ப நல்லவங்க. நம்ம வீட்டு நல்லதுக்காக அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. உண்மையிலேயே நம்ம முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். டேய், அப்பா விட்டுட்டு போன சொத்து ஏராளமா இருக்கு. நீயும் கை நிறைய சம்பாதிக்கிற. ஆனாலும் தாய் மாமா வீட்டு சொத்தையும் உறவையும் விட்டுறக்கூடாதுடா. ஏமா உன்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே பார்சல் பண்ணிக்கணும். உன்னை காப்பாத்துனது தப்பா போச்சு. ஏமா இப்படி பணம் பணம் அலையிற? என்னடி பண்ண சொல்ற? ஆஸ்பத்திரி பில்லையே நான் இப்பதானே பார்த்தேன். இல்லனா மட்டும் நீ அலைய மாட்டியாக்கும். அம்மா, எனக்கு ஒரு டவுட். இந்த மாதிரி பணம் பணம் அலைஞ்சுதான் அப்பா சீக்கிரமா அனுப்பி வச்சிட்டியோ? வாயை மூடுறி கழுத. சரி, நான் கிளம்புறேன். டேய் கண்ணா, என்ன? ஜாக்கிரதையா பார்த்து பேசி. சரிம்மா, பாய்ண்ணா. பாய். அண்ணன் திருந்திட்டான். நீ எப்ப திருந்த போறேன்னு தெரியல. வாங்க தினேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? போய் சொல்லாதீங்க. அனிதாவை தானே பார்க்க வந்தீங்க? இல்லைங்க, அம்மா உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன இது? இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லணுமா? சரி வாங்க உள்ள போலாம். இந்த வீட்டு மாப்பிள்ளை நீங்க. உங்களை வெளியே நிக்க வச்சு பேசுறத கேட்டா அவ்வளவுதான், அனிதாவுக்கு கோவமே வந்துடும். வாங்க. ஏய் அனிதா, யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? மாப்பிள்ளைக்கு நம்ம வீட்ல விருந்து சாப்பாடா? என்ன பாக்குற? ஓஹோ, நாமளே இந்த வீட்ல ஓசி சாப்பாடு, நாம எங்க கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுறதுன்னு யோசிக்கிறியா? என்ன அனிதா அது? பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம பேசுற. மரியாதை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க ஆலோசனை ஒன்றும் தேவையில்லை. என்ன அனிதா, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரு இவரை போய் இப்படி பேசுறியே? என்ன வேணாலும் பேசு, ஆனா இவரை எதுவும் பேசாதே. ஓஹோ, மாப்பிள்ளைய நீ தான் தீர்மானிக்கிறதா? முகூர்த்த தேதியெல்லாம் குறிச்சாச்சா? என்ன அனிதா அது? உன்னை பார்க்கலான்னு ஆசையா வந்தா இப்படிதான் பேசுற? என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கா? என்ன அனிதா இப்படி பேசுற? உன்கிட்ட பேச ஒண்ணுமே இல்லையா? இருக்கு. நீங்க என் அத்தை பையன், நான் உங்க மாமா பொண்ணு. அவ்வளவுதான். அந்த உறவு தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. ஏய், நிதானத்தோட தான் பேசுறியா? உங்களை மாதிரி போதையில இருக்கிறவன் நினைச்சிட்டீங்களா? அது உங்க புத்தி. அனிதா, என்ன இவருக்கு வக்காலத்தை வாங்கி பேசுறியா? இன்னும் உன்னையே வீட்டுக்குள்ள சேர்க்கல, அத ஞாபகம் வச்சுக்கோ. ப்ளீஸ் அனிதா, அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன் எதிரில் அப்படிலாம் பேசாத. அப்படிதான் பேசுவேன், நீங்க கேட்காதீங்க. அனிதா, இவங்க உன்னோட அண்ணி, அதுக்காவது மரியாதை கொடு. யார் அண்ணி, யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். மகாராணிக்கு நன்றி சொல்லிட்டீங்களே, கிளம்புங்க. ஏய் அனிதா, நீ இப்படிலாம் பேச நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் பண்றதுக்கு நான் என்ன உங்க பொண்டாட்டியா? பொண்டாட்டி இல்ல, ஆனா நாளைக்கு நீ பொண்டாட்டி ஆக போறவ. அந்த நினைப்பு இருக்குல்ல? அந்த நினைப்பு எனக்கு இல்ல. உங்களுக்கு இருந்தா மறந்துருங்க. உங்களுக்கு இந்த வீட்டு படி ஏறி வர கூட யோகியதை இல்ல. நீங்க எங்க அப்பாவை ஏமாத்தலாம், அவரும் ஏமாறலாம். ஆனா நான் ஏமாந்து போக மாட்டேன், உங்களை மன்னிக்கவும் மாட்டேன். இத பாரு அனிதா, இப்ப நான் வந்தது உங்க எல்லாரையும் பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு தான். உங்க அப்பாவை பார்த்தேன், பேசினேன், நன்றி சொன்னேன். சரி, அப்படியே உன்னை வந்து பார்த்துட்டு போலானா நீ பாட்டுக்கு எதுவும் பேசிட்டு இருக்க? வெரி சாரி, நான் வந்ததுதான் தப்பாயிடுச்சு. நான் வரேன்.
பேசணும். ஹலோ, உன் இடம் எது? தோட்டம். போ, போய் அங்க நில்லு. செடிக்கிட்டயும் புல்லுக்கிட்டயும் போய் பேசு. செடியும் புல்லும் பேசி பேசி தான் பூ பூக்குதா? நீ பட்டு போடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கெட்டுத்தான் போவேன்னு பந்தயம் கட்டினா நான் என்னம்மா பண்ண முடியும்? மா, ஒரு கப் காஃபி போட்டு கொடு. ஏய், என்னடா இவ்வளோ டென்ஷனாக இருக்க? இதான் அர்ஜுனை வர சொல்லியிருக்கேன்ல, வருவான். ஏய், என்ன என்ன? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உள்ள வாப்பா. என்ன அர்ஜுன், அவனை அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை சார். எதுக்கு சார் நான் அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க? ஏன்பா அர்ஜுன், இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். தெரிஞ்சுமா அப்படி நடந்துக்கிட்ட? தெரிஞ்சதுனால தான் சார் அதோட விட்டேன். இதுவார் 1000 தான் இருந்தாலும் அவன் உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. அவனை நீ கை நீட்டி அடிச்சது தப்பு. அர்ஜுன், பல வருஷங்கள் இவன் அமெரிக்காலேயே படித்தவன். அந்த கலாச்சாரத்து பழக்கம். அவன் யார்கிட்ட அப்படி கலாட்டா பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான்? அவனுடைய பால்ய சிநேகிதி, என்னுடைய எக்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆர்கேவோட பொண்ணுக்கிட்ட தானே? மன்னிக்கணும் சார். உங்களுக்கு வேணா அவர் எக்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம். ஆனால் எனக்கு அவர் மாமா. ஓஹோ, மாமா பொண்ணு மேலே இவன் கையை வச்சதும் கோவம் வந்துடுச்சோ? தப்பாக சொல்கிறீங்க சார். அந்த இடத்துல வேற எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் இதையே தான் செஞ்சுருப்பேன். அர்ஜுன், உன்னுடைய தியாக உள்ளத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன்பா. இப்போ நீ என்ன பண்ணுற? இவனை கை நீட்டி அடிச்சதுக்காக இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற. சார், வேலை வாங்குறதுக்கு தான் சிபாரிசு கேட்பாங்க. காலில் விழுறதுக்கு கூடவா சிபாரிசு? ஆமாம் சார், உங்க பையன். ஏய், நீ குறுக்க பேசாத. இதோ பாருங்க சார், உங்க பையன் தப்பு செஞ்சா அதை நான் தட்டி கேட்டேன், அவ்வளவுதான். தப்பு செஞ்சா தட்டி கேட்பீங்களோ? ஜஸ்ட் கேட்க மாட்டீங்க. ஏயா எல்லாரையும் தண்டிக்கிறதுக்கு நீ என்ன நடமாடும் நீதிமன்றமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். கொஞ்சம் மனிதாபிமானம் உள்ளவன், மற்றவங்களோட உணர்ச்சியை மதிக்க தெரிஞ்சவன். இதுவார், உன்னை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நீ இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கல, உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். என்ன சார், இவ்வளோ பெரிய ஃபேக்டரிக்கு முதலாளியா இருக்கீங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறீங்க? சார், நம்ம ஃபேக்டரியில யூனியன் ஒன்று இருக்கு, தெரியும்ல? அதில் சில ரூல்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க சார். நீங்க என்ன வேலையை விட்டு தூக்க முடியாது சார். அதுக்கு நோட்டீஸ், என்கொயரின்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. சரியான காரணத்தை சொல்லாம என்ன வேலையை விட்டு யாராலையும் தூக்க முடியாது. சார், நீங்களாம் முதலாளி வர்க்கம், மிரட்ட மட்டும்தான் தெரியும். ஆனால் நாங்கள்லாம் தொழிலாளிங்க. உழைக்கவும் தெரியும், உரிமைக்காக போராடவும் தெரியும்.
தப்பு செஞ்சா தோலை உரிக்கவும் தெரியும். உங்க மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். வரட்டுமா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்க அப்பா வந்துட்டு இருக்க மாட்டார். புரியுது இல்ல? பிள்ளைக்கு நல்ல புத்திமதி சொல்லுவீங்க. டாட், என்ன ஏன் டாட் அடிக்கிறீங்க? பொண்ணோட பயலே, அமெரிக்காக்கு போய் என்னடா படிச்சுட்டு வந்த? கண்ட பொண்ணுகிட்ட தெருவுல யாருக்கு முன்னாலும் எப்படி பேசணும்னு தெரியாம பேசுறதுக்கா? ஏதோ ஒரு நாய் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன அவமானப்படுத்திட்டு போறான். சாரி, அவனை எப்படி கவனிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். வலிக்குதா? சாரி. டேய், என்னாச்சு? வெளியில போகும்போது கலகலப்பா போன, என்னடா ஆச்சு? இப்ப சோர்ந்து போய் வர? இன்னும் என்ன ஆகணும்? நீ சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக அனிதாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க போய் ஏதாவது ஏடகுடமா பேசிட்டியா? ஏன் எல்லாரும் என்னையே குத்த சொல்றீங்க? நான் பேசுறதுக்கு மேல அங்க அந்த அனிதா பேசிட்டா. என்னடா சொல்ற? அம்மா, அந்த அனிதா பொண்ணே இல்லம்மா, பிசாசு. காட்டேரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. இவ்வளவு நாளைக்கும் நான் மாமாவை தான் திட்டுவேன். அவர் 1000 மடங்கு நல்லவருமா. அவர் நீங்க எவ்வளவு அன்பாவும் பண்பாவும் பேசினார் தெரியுமா? ஆனா அவர் பெத்த பொண்ணு அனிதா இருக்காளே, அவ என்கிட்ட தாறுமாறா பேசிட்டாமா. உனக்காகவும் மாமாவுக்காகவும் தான் நான் பேசாம வந்தேன். அவ என்னை எவ்வளவு அவமானப்படுத்திட்டா தெரியுமா? அவ பணக்காரியா இருந்தா எனக்கு என்னமா? நான் ஒரு ஆம்பளை. எனக்கு மானம், ரோஷம், சூடு, சொரணம் எல்லாம் இருக்கு.